எனக்கு அருமையானவர்களே, நம் யாவருக்கும் ஒரு பிரதானமான ஆசையும் இலக்கும் உண்டு. என்னன்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும், நமக்கு பிரியமானவங்க மகிழ்ச்சியா இருக்கணும். அதற்கு நம்ம என்னென்ன முயற்சிகள் எடுக்க வேண்டுமோ அதை இலக்காக வைத்துக் கொண்டு நம்முடைய தினசரி வாழ்க்கையில அந்த இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். உண்மைதான், மன மகிழ்ச்சி ஒருவனுக்கு முக மலர்ச்சியை தரும். மன மகிழ்ச்சி உள்ளவருக்கோ எல்லா நாட்களும் விருது நாட்களே. நமக்கான உண்மையான மன மகிழ்ச்சி நம்ம கிட்ட உள்ள பொருட்களாலேயோ, நம்மை சுற்றியுள்ள மனிதர்களாலோ, நம்முடைய வேலையில நமக்கு இருக்கக்கூடிய பதவியினாலேயோ, நம்முடைய வங்கி கணக்குல உள்ள பணத்தினாலேயோ நிச்சயம் உண்டாகாது. மாறாக நம்முடைய மகிழ்ச்சி நமக்குள்ளதான் இருக்கின்றது என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்வோம். மற்றும் ஒரு மிகப்பெரிய உண்மை என்னன்னா, எல்லாம் நம்ம கிட்ட போதுமான அளவு இருக்கின்ற பட்சத்துல நமக்கு உண்டாகும் மகிழ்ச்சியை காட்டிலும் ஏதேனும் குறைவுகள் நம்மிடம் இருக்கின்ற பட்சத்திலும் நமக்குள் வாசமாய் இருக்கின்ற நம்மை உண்டாக்கின பரிசுத்த தேவன் நம்மோடு இருக்கின்றார், நம் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்க வல்லவராய் இருக்கின்றார் என்ற நம்பிக்கையும் விசுவாசமும் கொள்ளும் பொழுது நமக்குள் ஏற்படும் மகிழ்ச்சி மிக பெரியதாக இருக்கும். அது நிரந்தரமானதாகவும் இருக்கும். நாம் மகிழ்ச்சியோடு இருப்பதோடு மட்டுமல்லாமல் நம்மை சுற்றி உள்ளவரையும் மகிழ்ச்சியாக இருக்க செய்கின்ற பட்சத்துல அந்த செயல் நம்முடைய மகிழ்ச்சியை 2 மடங்காக மாற்றும். அப்படி என்றால் நாம மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், பிறரையும் மகிழ்ச்சியாக இருக்க உதவ வேண்டும். பரிசுத்த வேதாகமத்துல நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து சில உண்மைகள் குறிப்பிடப்பட்டுள்ளதை நாம் அறிந்து கொள்ள முடியும். உதாரணமாக, மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நன்மை செய்துமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக. நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் சரியான நேரத்தில் அறுப்போம். மனதில் மகிழ்ச்சி கொண்ட ஜனங்களுக்கு வாழ்க்கை ஒரு விருந்தாக அமையும். பிறருக்கு நன்மை செய்ய மறக்காமல் இருங்கள். அவனவன் தன்னுடைய காரியங்களை மட்டுமல்ல, மற்றவர்களுடைய காரியங்களிலும் உதவி செய்ய வேண்டும். நம்மில் ஒவ்வொருவரும் மற்றவர்களையும் மகிழ்ச்சியுற செய்தல் வேண்டும். தேவனுக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய மிகப்பெரிய பலனாகும். நாம் யாவரும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக உள்ளது. இதன் மூலம் நாம் அறிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான 2 உண்மைகள் என்னவெனில், நம்மை உண்டாக்கின பரிசுத்த தேவன் நமக்குள் வாசமாய் இருக்கின்றார். அதனால் என்னில் எத்தனை குறைவுகள் ஏற்பட்டாலும் அவைகளை அவர் நிறைவாக்க வல்லவராய் இருக்கின்றார். ஆகவே நாம் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் மகிழ்ச்சியாக இருத்தல் வேண்டும். மேலும் நம்மை சுற்றி உள்ளவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க உதவுதல் என்பவைகள் தான். அதாவது, நாமும் மகிழ்ந்திருப்போம், பிறரையும் மகிழ்வித்து இருப்போம். பிறரை மகிழ்விக்க நாம் கையாள வேண்டிய சில யுக்திகள் இதோ. வெறுப்பதை குறைப்போம், அன்பு கூறுவதை அதிகப்படுத்துவோம், விமர்சிப்பதை தவிர்ப்போம், வாழ்த்துவதை அதிகரிப்போம். கஞ்சத்தனம் வேண்டாம், அதிகமாக கொடுப்போம். சுயநலம் குறைப்போம், பிறர் நலம் நாடுவோம். குறைவாக பேசுவோம், அதிகமாக கவனிப்போம். தீர்ப்பிடுவதை குறைப்போம், மன்னிப்பை அதிகரிப்போம். குற்றம் சாட்டுதலை குறைத்துக் கொள்வோம், பாராட்டுதலை அதிகப்படுத்துவோம். அலட்சியப்படுத்துவதை குறைப்போம், நன்றி கூறுவதை அதிகரிப்போம். எதிர்பார்ப்புகளை குறைப்போம், நன்மை செய்கிறதை அதிகரிப்போம். கடைசியாக, நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பரிசுத்த தேவனுடைய அன்பை நம்மை சுற்றி இருப்பவர்களும் அனுபவிக்க உதவுவோம். இதற்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்துல இயேசு சொன்ன ஒரு உவமையை நாம் காண்போம். வெளி தேசத்திற்கு பிரயாணமாய் போகவிருந்த ஒரு எஜமானன் தன்னுடைய வேலைக்காரர்களை அழைத்து அவரவர் திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்துகளையும், ஒருவனிடத்தில் 2 தாலந்துகளையும், மற்றொருவன் இடத்தில் 1 தாலந்தையும் கொடுத்துவிட்டு பிரயாணப்பட்டு போகின்றான். வெகு காலமான பின்பு அந்த எஜமானன் திரும்பி வந்து தன்னுடைய வேலைக்காரர்களிடம் கணக்கு கேட்கின்றான். அப்பொழுது 5 தாலந்துகளை வாங்கினவன் தன்னுடைய எஜமானனை பார்த்து, ஆண்டவனே, இதோ நீர் கொடுத்த 5 தாலந்துகளை கொண்டு வேறு 5 தாலந்துகளை சம்பாதித்தேன் என்கின்றான். இதை கண்ட அந்த எஜமானன் தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து, நீ செய்தது நல்லது, உன்னிடம் உத்தமமும் உண்மையும் உள்ளது. ஆகவே உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன், என்னுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்கின்றான். இதே போல 2 தாலந்துகளை வாங்கினவனும் வேறு 2 தாலந்துகளை சம்பாதித்து உள்ளேன் என்று சொன்னது நிமித்தம் அவனையும் அந்த எஜமானன், உன்னையும் அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன், என் சந்தோஷத்திற்குள் நீ பிரவேசி என்கின்றான். இயேசு சொன்ன இந்த ஊமையில எஜமான் தன்னுடைய வேலைக்காரர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை திறம்பட செய்தது நிமித்தம் அவர்களை பாராட்டுவதையும் அவர்களுக்கு வெகுமதிகளை கொடுத்து உற்சாகப்படுத்தி அவர்களை மகிழ்விப்பதையும் நாம் காண்கின்றோம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, எல்லா தருணங்களிலும் மகிழ்ந்திருப்போம், பிறரும் மகிழ்ந்திருக்க உதவுவோம். இக்காணொலியை இறுதி வரை கண்டுணர்ந்த மேற்கூறியவைகளை தங்களின் அன்றாட வாழ்வில் கைகொள்ளப் போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவனும் உயிர் தெழுந்த ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.